சிறை திரை விமர்சனம். விக்ரம் பிரபு, எல்.கே. அக்ஷய்குமார், அனிஷா அனில்குமார், ஆனந்த தம்பிராஜா மற்றும் பலர் நடிப்புல சுரேஷ் ராஜகுமாரி இயக்கத்துல ஜஸ்டின் பிரபாகரன் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் சிறை. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். கொலை வழக்கு ஒன்றில் விசாரணை கைதியாக வேலூர் மத்திய சிறையில் பல வருடங்களாக இருக்கும் எல்.கே. அக்ஷய்குமாரை சிவகங்கை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் பொறுப்பு விக்ரம் பிரபு தலைமையிலான காவலர் குழுவுக்கு வழங்கப்படுகிறது. போகும் வழியில் காவலர்கள் சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள அதன் மூலம் கைதி அக்ஷய்குமாரை தொலைத்து விடுகிறார்கள். போலீஸ் துப்பாக்கியுடன் அவர்களிடம் இருந்து தப்பித்த அக்ஷய்குமார் மீண்டும் பிடிபட்டாரா? கொலை குற்றவாளியான அவரது பின்னணி என்ன? அவர் யாரை எதற்காக கொலை செய்தார்? இதனால் விக்ரம் பிரபு எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன ஆகிய கேள்விகளுக்கான பதிலை விறுவிறுப்பாகவும் உண்மைக்கு நெருக்கமாகவும் சொல்வதே சிறை. கதையின் ஹீரோவாக அல்லாமல் ஒரு கதாபாத்திரமாக நடித்திருக்கும் விக்ரம் பிரபு தனக்கான கதையாக அல்லாமல் நல்ல கதையில் தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த படத்தில் நடித்திருப்பது அவரது சிறந்த நடிப்பை நிரூபித்திருக்கிறது. தப்பித்து செல்லும் கைதியை பிடிக்கும் முயற்சி மற்றும் அதை தொடர்ந்து எதிர்கொள்ளும் பிரச்சனையை பேசுவது, நீதிமன்றத்தில் பேசுவது என படம் முழுவதும் வசன உச்சரிப்பு மற்றும் உடல் மொழி ஆகியவற்றின் மூலம் ஒரு நடிகர் என்பதை தாண்டி ஒரு காவலராக பார்வையாளர்கள் மனதுக்குள் விக்ரம் பிரபு பதிந்து விடுகிறார். மற்றொரு ஹீரோவாக நடித்திருக்கும் அறிமுக இளம் நடிகர் எல்.கே. அக்ஷய்குமார் ஒரு நடிகருக்கான பயிற்சியை மிக சிறப்பாக மேற்கொண்டிருக்கிறார். ஹீரோனியாக நடித்திருக்கும் அனிஷா அனில்குமார் எளிமையான அழகு மற்றும் குழந்தைத்தனமான சிரிப்போடு கவனம் ஈர்ப்பதோடு அளவான நடிப்பு மூலம் தனது கதாபாத்திரத்திற்கு நியாயம் சேர்த்திருக்கிறார். ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் பாடல்கள் கதாபாத்திரங்களின் உணர்வுகளை பார்வையாளர்களிடம் கடத்தும் வகையில் பயணித்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கத்தின் கேமரா இருளில் ஒளி மாயாஜாலத்தை நிகழ்த்தியிருக்கிறது. காவல்துறையின் பின்னணியில் ஒரு எளிமையான காதல் கதை என்றாலும் அதை தனது படத்தொகுப்பு மூலம் விறுவிறுப்பாக மட்டுமின்றி பார்வையாளர்கள் மனதுக்கு நெருக்கமாகவும் சொல்லியிருக்கிறார் பிலோமின் ராஜ். உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து தமிழ் எழுதிய கதை சாதாரணமாக இருந்தாலும் அதை தனது திரைக்கதை மற்றும் இயக்கம் மூலம் மிக வலிமையான படைப்பாக கொடுத்திருக்கிறார் இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி. கதை சொல்லல் மற்றும் காட்சி அமைப்புகள் ஆகியவற்றின் மூலம் படத்தை வேகமாக பயணிக்க வைத்தாலும் காவல்துறை பற்றிய விவரங்களை நுணுக்கமாகவும் யதார்த்தமாகவும் காட்சிப்படுத்தியிருப்பதோடு காதல் கதையை உணர்வு பூர்வமாக கையாண்டு பார்வையாளர்களின் கவனத்தை படம் ஈர்த்து விடுகிறது. மொத்தத்துல சிறை தமிழ் சினிமாவுக்கு சிறப்பு சேர்க்கும்.